உட்கார்ந்து கவர் பண்ண கிளியரா இருக்கும். இந்த சேரோ அந்த சேரோ இந்த ஸ்கிரீன் தெரியணும். நீங்க ஸோ எங்கே போனோமா கிரியேட் கம்பெனி அப்படின்றதுக்குள்ள போனோம். இப்போ என்ட்ரு அடித்தோம். என்டர் கீ எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா, சிஸ்டத்தில் என்ட்ரு அடிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனு என்னாச்சு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி நேம் அப்படின்றது இல்லையா, இப்போ நம்மளுடைய கம்பெனியோடைய பேரை கிடைக்கும். கம்பெனி நேம் என்ன, ஜேகே பேக்கரி அப்படின்றத நம்ம நினைச்சிடும் டைப் பண்ணிட்டோம். ஸோ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே வர போகிறோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மெயிலிங் நேம் அட்ரஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கம்பெனியோடைய அட்ரஸ், நம்மளுடைய கம்பெனியோடைய அட்ரஸ் சரியா. இப்போ சாராயம்பட்டி முக்கு ரோட்டில் இருக்குன்னா அந்த அட்ரஸை போட்டுக்கலாம். நம்மளுடைய மெயில் ஐடி, நம்மளுடைய இது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் போட்டுக்கலாம் சரியா. ஸோ ஸ்டேட் அப்படின்றது என்னது, நம்மளுடைய ஸ்டேட் என்னதுப்பா தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படின்றத இங்கே டைப் பண்ணணும் சரியா. அடுத்து கண்ட்ரி தமிழ்நாடு கொடுத்தோடனே கண்ட்ரியோட நேம் அதுவாகவே வந்துடும் இந்தியா. அடுத்து பின்கோடு, நம்மளோட இதோட பின்கோடு, டெலிஃபோன் நம்பரு, மொபைல் நம்பரு, ஃபேக்ஸு, இமெயிலு, வெப்சைட் இதெல்லாம் நம்ம ஒரிஜினலாக இருக்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம டம்மியாக கிரியேட் பண்ணதுனால நம்ம டைப் பண்ணலாம் சரியா. இப்போ என்ட்ரி அடிச்சுட்டே வருவோம். அடுத்து இங்கே என்ன கேட்குதுன்னா ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம்னு கேட்குது. என்ன அர்த்தம்னா உங்களுடைய கணக்கு எந்த எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியும். இருப்புநிலை குறிப்பு அப்படின்றது போடுவீங்க இல்லையா, 1/4 ஆரம்பிச்சு 31 இல்லையா, அதுதான் ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் அப்படின்னு. நம்ம எப்போ ஆரம்பிக்குது 1/4. அப்போ இந்த வருஷம் என்ன எதில் ஆரம்பிக்குது 1/4/2026 ஆரம்பிக்கும். அப்போ 1/4 திருப்பி நான் டைப் பண்றேன் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றேன் திருப்பி ஒரு தடவை டைப் பண்றேன். நல்லா கவனி, இதில் தப்பு முடியும் சரியா. டைப் பண்ணிட்டு இந்த மறுபடியும் 1/4/2026. அப்போ என்ன அர்த்தம்னா ரெண்டாவதுக்கு எந்த டேட்ல இருந்து என்ட்ரி போடுறேன், எந்த டேட்ல இருந்து என்ட்ரியை போட போறேன் அப்படின்னு சரியா. ஓகே, இதெல்லாம் வேண்டாம். என்ட்ரன்ஸ்டே வந்துரு, என்ட்ரன்ஸ்டே வந்துட்டா அக்செப்ட்னு கேட்கும். அக்செப்டா ஓகேவா சேவ் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். நீ அதுக்கும் ஒரு என்ட்ரு அடிச்சிட்டோன்னா கம்பெனி என்ன ஆகிடும் சேவ் ஆகிடும். ஸோ கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. என்ன வந்துச்சு கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதில் வந்து வேற ஏதாவது நம்ம ஃபீச்சர்ஸ் வேணும்னா அது இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். ஜஸ்ட் எப்படி என்ட்ரி போடுறதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும், இல்லை நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஆக்சஸ் பண்ணும்போது நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறீங்கல்ல, அது மாதிரி நிறைய செட்டிங்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மாற்றிக்கலாம் சரியா. நம்ம தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கலாம் சரியா. இதெல்லாம் அப்படியே என்ட்ரி கொடுத்துட்டு வந்து இன்னும் என்ட்ரி கொடுத்துட்டு வந்து இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் சரியா. சரி, இப்போ கம்பெனியோடைய பேர் என்னமா ஜேகே பேக்கரி அப்படின்னு இருக்கா இங்க. அப்போ இந்த இடத்துல நோ வவுச்சர்ஸ் என்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ வரைக்கும் நம்ம எந்த என்ட்ரியுமே போடல. ஸோ இந்த இயர் பாரு 1 ஏப்ரல் 2026 ஆரம்பிச்சு எப்போ முடியுது 31 மார்ச் 2027 முடியுது. ஸோ எல்லாருடைய இதுவும் கரெக்டாக வருது இல்லையா. 1 ஏப்ரல் அந்த டே வந்து என்னவா இருக்கு வெட்னஸ்டே. ஸோ இது வந்து எஜுகேஷனல் மோடுன்றதுனால நம்ம டேட்டை மாற்ற முடியாது. 1ஆம் தேதி தான் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கு. அதனால நீ டேட்டா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். நான் என்ன என்ட்ரி சொல்றேன்னா அதை மட்டும் நீ செய்ய போடும் சரியா. சரி, இப்போ எங்கே போய் நம்ம என்ட்ரி போடணும் அப்படின்னா இந்த வவுச்சர்ஸ்ல போய் என்ட்ரி போடணும். எங்கே போய் போடணும், இந்த வவுச்சர்ஸ் இருக்குல்லையே அந்த வவுச்சர்ஸ்ல போய் என்ட்ரி போடணும். இந்த வவுச்சர்ஸ்குள்ள போனீங்கன்னா இங்க என்னெல்லாம் இருக்கு பாரு, டேட்னு ஒரு இது இருக்கு, அடுத்து என்ன இருக்கு கம்பெனின்னு ஒன்று இருக்கு, அடுத்து கான்ட்ரா, ரிசிப்ட், ஜேர்னல், சேல்ஸ், பர்ச்சேஸ் அப்படின்னு சரியா. இப்போ இந்த ரிசிப்ட் இந்த பேமெண்ட் டல்லா இருக்கு, ஏன்னா அந்த பேமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பேமெண்ட் என்னவா இருக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதெல்லாம் இந்த இடத்துல பேமெண்ட் டல்லா இருக்குது. சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் தெரியுது அவனுக்கு, கார்னரில் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்கு கான்ட்ரா. கான்ட்ரா என்ட்ரினா நீங்கள் தமிழ் என்னன்னு தெரியலையே எனக்கு, என்னதுப்பா கான்ட்ரா இருக்கு தமிழ் ஏதாவது தெரியுமாப்பா கான்ட்ராக்ட். சரி ஓகே, அந்த தமிழில் படிச்சதெல்லாம் மறந்து போச்சு அதனால என்னமா, அதாவது பேங்க்ல அக்கௌண்ட் பணத்தை செலுத்தும் போது இந்த கான்ட்ரா என்ட்ரி
சரியா? ஓகே, அதை விட்டு. ஸோ உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் பேமெண்ட், ரிசிப்ட், ஜேர்னல், சேல்ஸ், பர்ச்சேஸ். சரியா? சேல்ஸ் தெரியும், பர்ச்சேஸ் தெரியும், ஜேர்னல், அடுத்தது பேமெண்ட், ரிசிப்ட். ஆனா நீங்க போடுறது எல்லாமே எதெல்லாம் போடுவீங்க? ஜேர்னல் தான் போடுவீங்க. ஆனா இந்த டேலிக்குள்ள நம்ம போடும்போது இத்தனை இதில் போடுவோம். ஆனா நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனே பண்ணணும். நீங்க காலேஜ் வரும்போது தனித்தனியாக சொல்லிக்கணும். புரிஞ்சுதா? காலேஜ் வரும்போது தனித்தனியாக படிங்க. இப்போ ஜேர்னலில் எப்படி போடுறது மட்டும் நீங்கள் ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அது புரிஞ்சாலே ஓரளவுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். சரியா? ஸோ அப்போ இந்த ஜேர்னலில் இப்போ நான் ஜேர்னல் அப்படின்றத கிளிக் பண்ணினா இந்த மாறிடுச்சா? என்னவா மாறிடுச்சு? ஜேர்னலில் மாறிடுச்சு. சரியா? இப்போ நம்ம என்ட்ரியை போடணும். இப்போ என்ன செய்யணும்? என்ட்ரியை போடணும். அப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு நீ ஃபோன் வாங்கி வச்சிருக்கிற, ஃபோன் வாங்கி வச்சிருக்க, உன் ஃப்ரெண்டுக்கு கூப்பிடணும்னா என்ன செய்வேன்? உன் ஃப்ரெண்டுக்கு கூப்பிடணும் என்ன செய்வேன்? ஃபோன் போடணும் இல்லையா? ஃபோன் போட்டால் ஃபோன் ஃப்ரெண்டு கூப்பிட அப்படி சொன்னால் கூப்பிடுமா? என்ன செய்யணும்? நம்பரை டைப் பண்ணணும். சரி, அந்த நம்பர் மறந்து போயிருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்வீங்க? சேவ் பண்ணி வைப்பீங்க. அதே மாதிரி இதுக்கு தெரியாது இல்லையா கம்ப்யூட்டருக்கு? அப்போ சில அந்த லெட்ஜர் இருக்கு இல்லையா, நீங்க இந்த குறிப்பேடுகள் அந்த பேர் சொல்றீங்கல்ல, காயத்ரி அப்படின்ற பேரு, இந்த சேல்ஸ் அப்படின்ற பேரு, சரியா? அந்த எஸ்ஆர் ஸ்டோர் அப்படின்ற பேரெல்லாம் இங்க நம்ம என்ன செய்யணும்? ஸ்டோர் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். பேர் என்னது? கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு ஃபோன் நம்பர் எப்படி கிரியேட் பண்றீங்க அதே மாதிரி இங்க என்ன செய்யணும்? லெட்ஜர் எல்லாம் கிரியேட் பண்ணணும். சரி, அது எங்கடா போய் கிரியேட் பண்றது அப்படின்னா இங்க பாரு, இங்க கிரியேட்னு போடுறதா இந்த இடத்துல உன்னுடைய டேலில மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய கீஸ் வந்து எஸ்கேப் கீ, என்டர். எஸ்கேப் கீயும் என்டர் கீயும் ஆரோ மார்க் கீ தான், வேற கீயே யூஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? அப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியில வரதுக்கு திருப்பி அந்த ஸ்கிரீனுக்குள்ள போறேன். என்ன வருது? கிரியேட். இப்போ கிரியேட்டை என்டர் அடிக்கிறேன். இது மாதிரி இந்த ஸ்கிரீன் தெரியுதா? கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா? சரியா? இதுல அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்றதா இந்த லெட்ஜர், குரூப் லெட்ஜர், கரன்சி வாட்ஸ்அப். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எழுதுனதுல என்னென்னலாம் வேண்டியது இருக்கு அப்படின்னா காயத்ரி அப்படின்ற ஒரு லெட்ஜர் தேவை. சரியா? நோட்டை ஓப்பன் பண்ணிக்கோ. சரியா? லெட்ஜர் நேம், லெட்ஜர் நேம், லெட்ஜர் ஸ்பெல்லிங் சொல்றேன். LEDGER, LEDGER, லெட்ஜர் நேம். லெட்ஜர் நேம் வந்து என்னது? கீழே ஃபர்ஸ்ட் ஒன் காயத்ரி. லெட்ஜர் நேம் என்னதுப்பா? காயத்ரி. காயத்ரி நீ தானே ஜேகே பேக்கரி நீ தானே வச்சிருக்க. காயத்ரி உனக்கு யாரு? அக்கா, தங்கச்சின்னு சொல்லிடுவாங்க. ஓனரா? காயத்ரி யாரு? உன்னோட அக்கா தங்கச்சிலாம் இல்லை. காயத்ரி யாரு உனக்கு? வாடிக்கையாளர். போட்ஸ் வாடிக்கையாளர். சரியா? சரி, ஓகே. ஆனா அவங்களுக்கு இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கிற? கடனுக்கு வித்துருக்க. அப்போ அவங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவ? கடன் ஆளர்களா, கடன் நாளிகளா? கடன் நாளிகளா? கடனாளிகள் தமிழ் தமிழ்ல கடன் ஈகோ வந்து கிரெடிட்டார்ஸ், இவங்க டெப்டார்ஸ்க்கு கடன் நாளிகள் தான். கடன் நாளிகள் கரெக்ட் தான். சரியா? கடன் ஆளிகள். பாரு, உங்க மேடம்க்கே தெரியல, தமிழ் தெரிய மாட்டேங்குது. சரியா? அதே மாதிரி தான் நீயும் ஆயிடுவ. இங்கிலீஷை பார்த்தா உனக்கு என்னவா இருக்கு? பயமா இருக்குல்ல? அப்புறம் நாளைக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சுன்னா தமிழை பார்த்தா தான் பயமா இருக்கு. புரியுதா? தமிழ்ல தான் உனக்கு திடீர்னு ஒரு வேலைக்கு அர்த்தம் தெரியாம போயிடும். சரியா? அது மாதிரி ஆயிடும். அப்போ கடன் நாளிகள் இல்லையா? அப்போ நம்ம அதை டெப்டார்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? காயத்ரி ஹைபன் போட்டு டெப்டார்னு. டெப்டார் ஸ்பெல்லிங் சொல்றேன். DEBTOR, டெப்டார். DEBTOR, டெப்டார். போட்டியா? சரி. அப்போ காயத்ரி அப்படின்ற ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது சேல்ஸ் என்ற ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் இல்லையா? எழுதுவோம். சேல்ஸ், சேல்ஸ் ஹைபன் போட்டு சேல்ஸ் ஸ்பெல்லிங் தெரியுமா? சரியா? சேல்ஸ்
போடணும்? சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்து மூணாவது எஸ்என் ஸ்டோர். மூணாவது எஸ்என் ஸ்டோர். எஸ்என் ஸ்டோர் ஆல்ரெடி எழுதிருக்கோம்ல, எழுதிட்டியா? நான் நோட்டை செக் பண்ணுவேன், கரெக்டாக எழுதிருக்கியான்னு பார்ப்பேன். எஸ்என் ஸ்டோர் ஹைபன் போட்டு எஸ்என் ஸ்டோர் உனக்கு யாரு? கடன் ஈந்தோ அப்படின்னா என்ன? கிரெடிட்டா. ஹைபன் போட்டு கிரெடிட்டா. ஹைபன் போட்டு என்னது? கிரெடிட்டா. சரியா? போட்டியா? அவ்வளோதான். அடுத்து பர்ச்சேஸ். நாலாவது என்னது? பர்ச்சேஸ். நாலாவது பர்ச்சேஸ். ஹைபன் போட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் ஹைபன் பர்ச்சேஸ். சரி, கிரியேட் பண்ணுவாங்க. அக்கா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? பாரு, ஃபர்ஸ்ட் லெக்சர் என்ன நீ தான் சொல்லணும். என்ன லெக்சர் கிரியேட் பண்ணனும், எப்படி கிரியேட் பண்றதுன்னு எழுதிக்கோ. காயத்ரி. அண்டர் ஹைபன் போட்டு என்ன போட்டுருக்கோம்? ஹைபன் போட்டு என்ன சொல்லியிருக்கேன்? டெப்டார். அப்போ அண்டர், அண்டர் அப்படின்னு வருது இல்லையா, அந்த இடத்துல அவங்க சன்றி டெப்டார் என்ட்ரடிங்க. சன்றி டெப்டார்னு வந்துருச்சா? ஓகே, அது ஃபுல்லா என்ட்ரி தான். என்டர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்டர் என்டர் என்டர். நோ நோ நோ. என்டர். என்னாச்சு? சேவ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு லெஜர் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது லெஜர் பேர் என்னது? சேல்ஸ். ரெண்டாவது லெஜர் சேல்ஸ். இது எதுக்கு கீழே வரணும்னு சொல்லியிருக்கேன்? சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் வந்துச்சா? சரி, இதுவும் அப்படிதான் என்டர் அடிச்சுட்டே போயிடலாம். சரியா? ஓகே, சேவ் ஆயிடுச்சு. மூணாவது என்னது? இது என்னது வருதோ? இதுக்கு இல்ல எஸ்என்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? கிரெடிட்டார். சோ இங்க சன்றி கிரெடிட்டார். என்ன வரும்? சன்றி. கேட்டரியில நம்ம என்னெல்லாம் போட்டோமோ அத்தனையும் சேவ் ஆயிடுச்சு. சரியா? இத பாரு, நம்ம கிரியேட் பண்றோம். இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லெட்ஜர்ல இருக்கு. காயத்ரி சேல்ஸ் ரெண்டு கிரியேட் பண்ணோமா? கிரியேட் பண்ணும்போது போயிடுச்சு. சரியா? என்ன கிரியேட் பண்ணணும்? லெட்ஜர். மூணாவது கிரியேட் பண்ணும்போது போயிடுச்சு. அப்ப அது சேவ் ஆயிருக்கு. சரியா? இதுல மூணாவது எஸ்என் ஸ்டோர். எஸ்என் ஸ்டோர் அண்டர் sundry creditors. Okay. அடுத்து purchase. purchase எதுக்கு போட சொல்லிருக்கேன்? purchase account கீழ போட சொல்லிருக்கேன். purchase account இதுலயே அப்படியே என்ட்ரன்ஸ் போயிடுங்க. சரியா? ஓகே, சேவ் ஆயிடுச்சு. வெளியில வந்துருங்க. சோ அவ்வளோ வெளியில வந்துடலாம். எஸ்கேப் கொடுத்தா அந்த ஸ்கிரீன் விட்டு வெளியில வந்துட்டோம். அடுத்து அதே இந்த கேட்வே ஆஃப் டெய்லி அப்படின்றதுக்குள்ள வந்தாச்சு. அதில் போய் கீழே வவுச்சர்ஸ் போகும். எங்கே போகிறோம்? வவுச்சர்ஸில் போயிட்டு என்டர் அடிக்கிறோம். என்டர் அடித்த உடனே இப்போ எது நிற்குது? பேமெண்ட். ஆனால் நம்ம எதில் போடணும்? ஜேர்னல். எதில் போடணும்? அப்போ ஜேர்னல். இந்த F7 இருக்கு பார்த்தியா, அதை அப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ ஜேர்னல் ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ நம்ம எதில் போடுறோம், என்ட்ரி போடுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தப்பாக போயிடும். அப்போ ஜேர்னலுக்குள்ள தான் நம்ம என்ட்ரி வச்சு போகிறோம், போட போகிறோம். இப்போ முதல் ஜேர்னல் சொல்லுங்க, என்ட்ரி போடணும். இப்போதான் நம்ம என்ட்ரிக்குள்ள வரோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஜேர்னல் சொல்லு. காயத்ரி அக்கௌண்ட் debtor to sales account. இப்போ காயத்ரி அக்கௌண்ட் என்ட்ரி அடிக்கிறாங்க. என்டர். ஆன் அக்கௌண்ட் கொடுங்க. இந்த இடத்துல என்னன்னு கேட்கும்? இது வந்து என்ன செஞ்சுக்கோ? ஆன் அக்கௌண்ட் கொடுங்க. இப்போ ரியலா இருந்தா பில் நம்பர் கேட்கும். பில் நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணணும். தேவையில்லை. ஆன் அக்கௌண்ட் கொடுங்க. சரியா?
நியூ ரெஃபரன்ஸ் இந்த நியூ ரெஃபரன்ஸ் டெபிட் பேலன்ஸ் கேட்கும். சரியா? எவ்வளவு அமௌண்ட் யா சொன்னேன்? அமௌண்ட் எவ்வளவு? டைரக்ட் எவ்வளவு வித்தோம்? 1000 என்ட்ரி பண்ணுங்க. 1000 நியூ ரெஃபரன்ஸ். யாருக்கு என்ன அக்கௌண்ட் கிரெடிட் என்னது கொடுக்கணும்? சேல்ஸ். சோ எஸ் டைப் பண்ணோம்னா இந்த சேல்ஸ் வந்துச்சா? சரியா? அவ்வளவுதான். இப்போ என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல நரேஷன். நீங்க ஒரு ஜேர்னல் எழுதிட்டு கீழே என்ன எழுதுவீங்க? விளக்க குறிப்பு எழுதுவீங்கல்ல, அதுதான் இங்க. என்ன எழுத போறோம்? கிரெடிட் சேல்ஸ். என்ன எழுத போறோம்? கிரெடிட் சேல்ஸ். சரியா? சேல்ஸ் என்டர் சேவ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் ஒரு என்ட்ரி போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த அக்காவுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் டெலி ஓப்பன் பண்ணுவோம்.